Hello friends, welcome to my channel. 28 August 2019 கான முக்கியமான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, and then உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ரீடிஸ்கவரிங் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். அதாவது போன வாரம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எக்கனாமிக் growthக்காக முக்கியமான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த ஆர்டிக்கல நாம என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான கிரெடிட்ஸ், அதாவது கடனை வந்து மேலும் அதிகப்படுத்துறதுக்கு முக்கியமா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருந்துச்சா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை வந்து நம்ம பார்க்க போறோம். அப்படி ஆரம்பிக்க போற பேங்க்குக்கு பேர் என்ன பேங்க்னா, டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லலாம், இல்ல டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். மொத்தம் 3 பேர் அதுக்கு. இவங்களோட ஒர்க் வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்களோட முக்கியமான ஒர்க் என்னன்னு கேட்டா, கேபிட்டல் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு லாங் டேர்ம் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க. அதாவது நீண்ட கால கடனை வந்து கொடுப்பாங்க. நீண்ட கால கடன்னா 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் கடன் வந்து அது இருக்கும். அது வரைக்கும் அவங்க வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கலாம். 10ல இருந்து 5 வருஷத்துக்கு தேவையான வட்டி மட்டும் கட்டிட்டு இருக்கலாம். அசலை வந்து எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை ஒரு 15 வருஷம் கழிச்சு வந்து அந்த 5 வருஷம் டைம் கேப்ல வந்து கொடுத்துடலாம். கேபிட்டல் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னு கேட்டா, அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மைனிங், ஹெவி இண்டஸ்ட்ரி, இரிகேஷன் சிஸ்டம், இதுக்கு பேர் தான் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இதுக்கு மூலதனம் வந்து ரொம்ப அதிகமா வந்து தேவைப்படும். மைனிங்கோ ஹெவி இண்டஸ்ட்ரியோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஹெவி இண்டஸ்ட்ரினா ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இதுக்கு பூமியை தேடி, நிலத்தை வாங்கி, வானம் பார்த்து பூமியை பறிச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் ரெடி பண்ணி, அடுத்து மெஷின்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு குறைஞ்சது ஒரு 10 வருஷம் ஆயிடும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 வருஷமாச்சு ஆயிடும். அந்த 8 வருஷம் கழிச்சு அடுத்து ஒரு 3 வருஷம் ஆட் பண்ணிட்டு ஒரு 11 வருஷம் கழிச்சு தான் வந்து அவங்களால ப்ராஃபிட்டே கொண்டு வர முடியும். எடுத்துனையும் எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் உடனடியாக வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடுவாங்களா? அதுக்கு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் டைம் கேப் பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த லோனையே வந்து ரீபே பண்ண முடியும். ஸோ இதுக்காக தான் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஏற்படுத்துறாங்க. மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியை வந்து டெவலப் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கு தேவையான ஒர்க்ஸுக்காக தான் வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இருக்கும். இது நீண்ட கால கடன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டா, லோவா இருக்கும் அண்ட் தென் ஸ்டேபிளா இருக்கும். இவங்களுக்கான சோர்ஸ் எங்க இருந்து வரும்? ஏன்னா 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் வந்து கடன். இப்போ ஒரு கம்பெனி வராங்க, டாடா கம்பெனி வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க் கிட்ட வந்து பணம் வாங்குறாங்க. வாங்கிட்டு 15 வருஷம் தான் கழிப்பாங்க. அதுக்கான ஒர்த் வந்து எவ்வளவு அந்த ஸ்டீல் ப்ராஜெக்ட்டுக்கு தேவை அப்படிங்கும்போது 800 கோடியில இருந்து 900 கோடி வந்து செலவாகும்னு கேட்டா, இந்த 900 கோடியில இருந்து 800 கோடி வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து டாடா கம்பெனிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த 800 கோடிக்கு இவங்களுக்கான சோர்ஸ் வந்து எங்க இருந்து வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்களுடைய சோர்ஸ் வந்து பெரும்பாலும் எங்க இருக்கும்னா, கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து எடுத்துக்குவாங்க. அதாவது லாங் டேட்டட் செக்யூரிட்டிஸை வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க. செக்யூரிட்டிஸை வந்து ஃப்ளோட் பண்ணுவாங்க. அதை யாராச்சும் அந்த செக்யூரிட்டிஸை யாராச்சும் வாங்கிட்டு பணத்தை வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து கொடுப்பாங்க. ரெண்டாவது இவங்களுக்கான சோர்ஸ் எங்க இருந்து கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, பென்ஷன் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து பென்ஷன் வந்து இது பண்றது இல்ல, பட் வந்து அந்த பென்ஷன் ஃபண்ட்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் ஃபண்ட்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்ஸ். ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் வந்து இருக்கும். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபண்ட் ஃபுல்லாமே இந்த டெவலப்மெண்ட் பேங்க் போயிடும். இந்த டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்த ஃபண்ட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஐ திங்க் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. ஒரு பிச்சைக்காரர் வந்து இருந்தாரு பெங்களூர்ல. அவர் வந்து இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பிச்சைக்காரன் படத்துல கூட ஒரு பெரிய பைப் இருக்கும். அந்த பைப்புக்குள்ள வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்களா, அதே மாதிரிதான் வந்து அந்த பிச்சைக்காரரும் அதுல உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு. அவரோட பைக்கிட்ட எடுத்து செக் பண்ணும்போது எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, பணம் கேஷ் வந்து எவ்வளவு இருந்துச்சு, சில்லறையா மொத்தமா சேர்த்து எல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா, குறைஞ்சது 1,80,00,000 வந்து வச்சிருந்திருக்காங்க. அந்த பிச்சைக்காரரோட பையில வந்து 1,80,00,000 இருந்துச்சு. அவர் செத்து ஒரு பிச்சைக்காரர் மட்டும்தான் இருந்தாரு. செத்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு சொல்லி ஒரு புது பாயை மட்டும் வச்சுட்டு அந்த காசை வந்து அவரை பக்கத்திலேயே வச்சுட்டு, அந்த பாடியை பக்கத்திலேயே வச்சுட்டு எண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த பணம் வந்து இப்ப பேங்க்காரங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பணமும் இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், இந்த மாதிரியான பேங்க்ஸ் கிட்ட வந்து போயிடும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த பிச்சைக்காரர் பையில வந்து 1,80,00,000 பணம் வந்து இருந்துச்சு. 1,80,00,000 ரூபாய் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி பணங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ல வந்து போட்டுருவாங்க. அடுத்து இதுதான் வந்து உங்களுக்கான சோர்ஸ் இருக்கும். பட் வந்து 15 வருஷம் ஆகும் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் கவர்மெண்ட் இருந்து ஒரு கன்ஃபார்மா ஒரு சப்போர்ட் வேணும். ஏன்னா பிகாஸ் வந்து இவங்க பண்ற இந்த டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் என்ன பண்றாங்க, சொசைட்டி பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் இருந்து ஒரு சில சப்போர்ட்ஸ் வந்து இவங்க எதிர்பார்ப்பாங்க. என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் அப்படின்னா, டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. கவர்மெண்ட் வந்து சப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து
பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த மாதிரியான பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன கவர்மெண்ட் வந்து ஒரு மேண்டேட் கொடுப்பாங்கன்னா, ஒரு அட்வைசரி மேண்டேட் வந்து கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து பேங்க் கிட்ட சொல்லும், எஸ்எல்ஆர் படி நீங்க ஏதாச்சும் வந்து ஒரு உங்களோட செக்யூரிட்டிஸை வந்து நீங்க வாங்கிக்கணும், எஸ்எல்ஆர் படி நீங்க ஏதாச்சும் ஒரு செக்யூரிட்டியில வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா பேங்க் கிட்டயும் வந்து சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த டெவலப்மெண்ட் பேங்கோட செக்யூரிட்டிஸ்ல உங்களோட எஸ்எல்ஆர் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதன்படி இந்த பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் என்ன பண்ணுவோம், டெவலப்மெண்ட் பேங்கோட செக்யூரிட்டிஸ்ல வந்து நார்மலான ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து செக்யூரிட்டிஸை இஷ்யூ பண்ணிட்டு மணியை வந்து ஜென்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸுக்காக பண்ணக்கூடியது. இதுதான் வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். சோர்ஸ் என்னன்னு பார்த்தாச்சு, கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, அடுத்து அவங்க யார் யாருக்கெல்லாம் ஃபண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். ப்ரீவியஸா இந்தியாவில் வந்து ஏதாச்சும் மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இருந்துச்சுன்னு கேட்டா இருந்துச்சு. 1949 வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு வந்து இதை நம்ம சொல்லலாம். அதாவது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட முதல் மேலாண்மை வங்கி அப்படின்னு சொல்லலாம். டெவலப்மெண்ட் அதாவது வளர்ச்சி வங்கி அப்படின்னு வந்து இதை சொல்லலாம். மேம்பாட்டு வங்கி, வளர்ச்சி வங்கி, இது மாதிரி ஏதாவது சொல்லலாம். அடுத்து 1955 வந்து வேர்ல்டு பேங்க் சப்போர்ட்டோட ஐசிஐசிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது இண்டஸ்ட்ரியல் கிரெடிட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இவங்க வந்து கொடுக்கக்கூடியவங்க. இந்த பேங்க்குக்கு பேர் என்னவா இப்போ வந்து இதை வந்து ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு வந்து ஜென்ரலா சொல்லுவோம். பட் 1955 பார்க்கும்போது ஒரு பிரைவேட் கமர்ஷியல் பேங்க்குக்கான ஒரு பேரண்ட் கம்பெனியா வந்து இதை வந்து பார்த்தாங்க. இந்த ஐசிஐசிஐ தான் வந்து பேரண்ட் ஆஃப் பிரைவேட் கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து 1964 வந்து ஐடிபிஐ, அதாவது எல்லா டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு ஆபெக்ஸ் பாடியா வந்து இந்த ஐடிபிஐ வந்து பார்த்துருந்தாங்க. இந்த ஐடிபிஐ பத்தி வந்து நீங்க வந்து அடிஷனலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கு இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன்னா கேட்டீங்கன்னா, போன வருஷம் 2018 பேட்ச்ல 18 ப்ரிலிம்ஸ்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எக்கனாமிக்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இதே மாதிரியான ஒரு எடிட்டோரியல்ஸ்ல வந்த ஒரு டாபிக்ல வந்து ஒரு பாயிண்ட் தான் வந்து. ஸோ எடிட்டோரியல் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி வரும்போது நீங்க நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் வந்து பெஸ்டா இருக்கும். இதுதான் வந்து ப்ராசஸா இருந்துச்சு. பட் இந்த நரசிம்மம் கமிட்டி ரிப்போர்ட்டுக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸுக்காக இந்த கமிட்டி வந்தாங்க. இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னவா மாறுச்சுன்னா, இந்த டிஎஃப்ஐ, அதாவது டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ், டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து அபான் பண்ணிருங்க அப்படின்னு வந்து இந்த நரசிம்மம் கமிட்டி வந்து சொல்லிட்டாங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெரும்பாலான டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அபான் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து கமர்ஷியல் பேங்கை வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லி கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்ததுனால கமர்ஷியல் பேங்கா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 10ல இருந்து 5 வருஷம் வந்து லாங் டேர்ம் கிரெடிட் வந்து நீங்க கொடுக்குறீங்கல்ல, அதை நீங்க என்னவா மாத்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கிரெடிட்டா வந்து மாத்திக்கணும் அப்படின்னு வந்து முக்கியமான ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஆர்டிகல் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜிஸ்டா வந்து இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும், அதாவது எடிட்டோரியல்ஸ்ல ஒரு 2 எடிட்டோரியல்ஸ் வந்து பார்க்க போறோம். அந்த 2 எடிட்டோரியல்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒன் வேர்டு மாதிரி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஆர்டிகல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 367, அடுத்து 373 கிளாஸ், சப் கிளாஸ் 3, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூ வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணி வந்து எல்லாத்துலயுமே வந்து இப்போ படிப்படியா வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ப்ரொடெஸ்ட் வந்து இப்போ அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தான் தான் எங்களுக்கு ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிற அந்த பதாதைகள்லாம் வச்சு அவங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லயும் அந்த போட்டோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 370 வந்து ரிவோக் பண்ணதுனால ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானும் அந்த காஷ்மீரி பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிவினைவாதிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீப்புளோட, அதாவது ஆர்டிகல் 21 ரைட் டு லிபர்ட்டி, பர்சனல் லிபர்ட்டி, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து பாதிக்கப்பட்டு இருக்கு. இது சரியா அப்படின்னு வந்து ஆர்டிகல் வந்து கேட்கறாங்க. பட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எமர்ஜென்சி டைம்ல கூட வந்து இதெல்லாம் பண்றதுல ஆர்டிகல் 144 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. ஏன்னா பிரசிடென்ஷியல் ரூல் இப்ப இருக்கு, அங்க எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் ஆயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து ஆர்டிகல் 21 வந்து கேன்சல் பண்ண முடியுமா, சஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா, சஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆர்டிகல் 21 வந்து நம்மளால சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போ அப்படின்னா, ஏடிஎம் ஜபல்பூர் வெர்சஸ் சிவகாந்த் சுக்லா அப்படிங்கிற அந்த கேஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது பர்சன் ரைட் டு லைஃப் அப்படிங்கிற இந்த இது உட்பட எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். அதாவது வேலிட்லி சஸ்பெண்டட் டியூரிங் த பீரியட் ஆஃப் எமர்ஜென்சி பீரியட்ல ஆர்டிகல் 21 வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. பிகாஸ் வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து ஆர்டிகல் 21 சஸ்பெண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ரிட் ஏதாச்சும் ஃபைல் பண்ணா கூட அந்த ரிட்டையும் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
நேற்று ஆர்டிக்கல வந்து இதுதான் சொல்லியிருந்தாங்க, இதே மாதிரி ஒன் வேர்டு மாதிரி தான், அதனாலதான் வந்து அது அந்த இதை வந்து டிஸ்கஸ் பண்ண முடியல. ஸோ சிம்பிளா என்ன சொன்னாங்கன்னா, ஹாப்பியஸ் கார்பஸை வந்து ஃபைல் பண்ண, அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நபர் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நபரை வந்து கோர்ட் முன்னாடி வந்து நிறுத்தணும். பட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சி பீரியட்ல அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டிகல் 21 வந்து எமர்ஜென்சி பீரியட்ல சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து இதில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து எவ்ரிடே த வயோரிசம் இன் சர்வேலன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிகல் என்ன ஜஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ஒன் வேர்ட் மாதிரி தான். சிம்பிள் டேட்டா ப்ரொடெக்ஷன் லா பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ சிசிடிவி கேமராஸோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிரிமினல்ஸை வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணி நம்ம பிடிச்சிட முடியும். டிராஃபிக்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிட முடியும். தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செயின் ஸ்நாச்சிங் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. இவங்க எல்லாத்தையும் எதில் பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிசிடிவி கேமராஸ் மூலியமா தான் பிடிக்கிறாங்க. ஒரு ராபரி வந்து நடந்துச்சு, ஒரு ஐ திங்க் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து திருடு போயிடுச்சு. திருடினது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம்னா அந்த சிசிடிவி கேமராஸை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சஸ்பெக்ட் பண்ணப்படுறாரு. ரைட், இவன் தான் திருடன் அப்படிங்கிறாரு. சரி, இந்த சிசிடிவி கேமரால இவன் எது வரைக்கும் போறான் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறைஞ்சது 180 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த சிசிடிவி கேமரா வந்து சப்போர்ட் பண்ணிருக்கு. அவன் சென்னையில ஒரு இடத்துல திருடிட்டு அவன் பைக் மூலியமா ஸ்ட்ரைட்டா பாண்டிச்சேரிக்கு கிளம்பி போயிருக்கான். பாண்டிச்சேரியில இருந்து இங்க சென்னையில வந்து திருடி இருக்கான். 180 கிலோமீட்டர் அந்த அந்த ஹைவே டிராபிக் எல்லா இதையும் வச்சு பார்க்கும்போது சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான். 180 கிலோமீட்டர் சர்வைலன்ஸ் படி பார்த்தா பாண்டிச்சேரியில வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரி போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சென்னை போலீஸ் வந்து பாண்டிச்சேரி போலீஸ்ல வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த அவனோட போட்டோஸை வந்து கொடுத்துட்டாங்க. அவன் உங்க ஊருக்கு தான் வந்திருக்கான், அந்த பாருங்க சிசிடிவி எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து ஒரு 3 நாள் கழிச்சு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு திருடன் டக்குன்னு அந்த சஸ்பெக்ட் இருக்கும்போது பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சென்னை போலீஸ் இவனை தான் தேடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இமீடியட்டா அவனை சென்னை போலீஸுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ சிசிடிவி கேமராஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு வெஞ்சன்ஸ் நடக்குது, ஒரு ஹோட்டல்ல வச்சு ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு சில பேர்த்த வந்து வெட்டி கொண்டாங்க. ஒருத்தர் வந்து கபடி மேட்ச்னால வந்து வெட்டி கொண்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஈஸியா வந்து அக்யூஸ்ட வந்து பிடிச்சிடுறது வந்து இந்த சிசிடிவி கேமராஸோட பெனிஃபிட் இருக்கு. ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பெரும்பாலும் யாரை வச்சு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சில வந்து ஒரு சின்ன பையன் வந்து அடிபட்டு இறந்தா கூட வந்து அந்த சிசிடிவி கேமரால ஈஸியா வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் ஆயிருது. ஆனால் ஒரு சில கப்புள்ஸ், அந்த கப்புள் வந்து அவங்களோட தனியா ஒரு பப்ளிக் பஸ்லயோ இல்ல மெட்ரோலயோ இல்ல லிஃப்ட், ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க பிரைவேட் மூமெண்ட்ல இருக்கும்போது அந்த சிசிடிவி கேமரால வந்து அவங்களோட பிரைவேட் மூமெண்ட்டும் வந்து சேர்ந்து வந்து ரெக்கார்ட் ஆயிடுது. அந்த ரெக்கார்டை என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில பேர், அதாவது வயோரிஸ்டிக் அப்படின்னு வந்து அவங்கள சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அந்த பிரைவேட் மூமெண்ட்டை வந்து ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது வயோரிஸ்டிக் அப்படின்னா மற்றவங்களோட பிரைவேட் மூமெண்ட்டை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள். இதனால இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து இதை வந்து ஏன் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து ஆத்தர் கேட்கிறாரு. இது வரைக்கும் நம்ம வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஆதார் கார்டு லிங்க், சோசியல் மீடியா வந்து லிங்க் பண்ணி விட்டுருங்கன்னு சொல்லுவோம். அடுத்து நம்மளோட பேன் கார்டு, ஏடிஎம் கார்டு இதை வச்சு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த சிசிடிவி கேமராஸ்ல ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் யார் வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமராஸுக்கும் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் வந்து இந்த ஆத்தரோட ஒரு கேள்வியா இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிசிடிவி ஸ்டோரேஜை வந்து ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணணும், இதையும் வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் லாக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை நாம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லுல எழுதும்போது இந்த சிசிடிவி ஒரு இன்கேஸ் அந்த டிராஃப்ட்ல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் பத்தி எந்த நியூஸுமே இல்லை அப்படின்னா இந்த சிசிடிவி இதையும் வச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டிக்கலாம். இதுதான் வந்து இந்த ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து முக்கியமா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கூகுள் பாலிசியை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எரிக் அப்படிங்கிறவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஆத்தர் வந்து கொடுத்திருக்காரு. ஹைடெக் வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ரன் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டா, நார்மல் பிசினஸை விட 3 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டா வந்து நடந்துகிட்டு இருக்கு. பட் கவர்மெண்டோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டா, நார்மல் பிசினஸை காட்டிலும் 3 டைம்ஸ் ஸ்லோவா வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நார்மல் ஹைடெக் வந்து எப்படி ரன் ஆகுதுன்னா, நார்மல் பிசினஸை விட 3 டைம் ஃபாஸ்டா ரன் ஆயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் எப்படி ரன் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டா, நார்மல் பிசினஸை விட 3 டைம்ஸ் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. ஸோ கேப் வந்து 9 டைம் வந்து இருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணணும். அவங்க வந்து டெக்னாலஜியை விட ஃபாஸ்டா வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து
இந்த ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து 2-3 எடிட்டோரியல் இருக்கு. என்ன எடிட்டோரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனான்னு சொல்லிட்டு அந்த ஓப்பன் எடிட்டோரியல வந்து லாஸ்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு வந்து தேவையில்லை. உஜ்வாலா ப்ரோக்ராம் மட்டும் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அதை நம்ம முன்னாடி வந்து பார்த்திருக்கோம். வீடியோஸ்ல இருக்கும், நீங்க வந்து அதை பாத்துக்கங்க. சப்போஸ் அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து உஜ்வாலா ப்ரோக்ராம் பத்தி பாத்துங்க. அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சும்மா நமக்கு அது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் வந்து அந்த அளவுக்கு வந்து தேவையே இல்லை. ஒரு சில பேர் என்ன ஜஸ்ட் அதோட ஜிஸ்ட் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நம்ம என்னதான் கேஸ் கொடுத்தா கூட ஒரு சில பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரூரல் பேக்ரவுண்ட்ல இருக்க ஒரு சில பேர் மூட நம்பிக்கையில அந்த எல்பிஜிஸ வந்து பயன்படுத்த மாட்டாங்க, சிலிண்டர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து மறுபடியும் அந்த அவங்க பழையபடி, அதாவது கேஸ் ஸ்டவ்லயோ இல்ல அப்படின்னா அந்த மண்ணில் வச்சுட்டு ஊதிட்டு சமைப்பாங்க இல்லையா, ஸோ கிராமங்கள்ல வந்து சமைக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் போய் ரிசர்ச் பண்ணி அவர் கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வீட்டில் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மணல் திண்ட மாதிரி அமைச்சு விறகு வச்சு எரிச்சு சமைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளோட யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ் வந்து தேவையே இல்லை. மக்கள் மனசு மாறலைங்கிறத மட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். மற்றபடி அதுல பெருசா ஒண்ணும் இல்லை. நீங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா மட்டும் என்ன அப்படிங்கறத மட்டும் நீங்க பாத்துட்டா ஒரு பெஸ்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆர்பிஐயோட அந்த ஃபண்ட் சர்ப்ளஸ் வந்து பிமல் ஜலான் கமிட்டியோட தலைமை அந்த கமிட்டி வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆர்பிஐயோட ஃபண்டை வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் மட்டும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1,75,000 கோடி வந்து கவர்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. அந்த பணத்தை வந்து நீங்க ப்ராப்பரா வந்து கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுங்க, ப்ருடென்ஷியலா வந்து யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத மட்டும் தான் அந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு எடிட்டோரியல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு புதுசா ஒரு ஸ்பைடர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஸ்பைடர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பைடர் அப்படின்னு வந்து இந்த ஸ்பைடர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பைடருக்கு பேர் வந்து இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பீகாக் பேராஷூட் ஸ்பைடர் அப்படின்னு வந்து இதை நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து யாருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாண்டிச்சேரி பேஸ்ட் இண்டிஜினியஸ் பயோடைவர்சிட்டி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பக்கமலை ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியால வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இதோட ஹிஸ்டரி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா 1899 வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 102 வருஷம் கழிச்சுதான் வந்து இது ஈஸ்டர்ன் காட்ஸ்ல, ஆந்திர பிரதேஷ் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல டிகிரேடடான ஃபாரஸ்ட்ல வந்து இந்த ஸ்பீஷிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இப்பதான், அதாவது 102 வருஷம் அப்படின்னா 2001 சம்திங் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டான ஒரு ஸ்பீஷிஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்பைடரை வந்து பத்திரமா பாதுகாக்கணும், இதை வந்து மேற்கொண்டு இதை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு வந்து எண்டமிக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பைடரோட ப்ராசஸ், இதோட ஒர்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பயாலஜிக்கல் பெஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது பெட்ரேடுக்காக வந்து இது ஹியூஜ் டிமாண்டா வந்து இருக்கு. ஸோ அது பாக்குறதுக்கு வந்து அழகா இருக்கு அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து பெட்ரேடுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கலெக்டர்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து இதை பெட்ரேடுக்காக வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து அர்ஜென்ட்டா வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணுங்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால, இந்த தமிழ்நாடு ரீஜன்ல இது வரைக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரால வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் மத்த ஏரியால எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டா கண்டுபிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து விழுப்புரம்ல தமிழ்நாட்டுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எனி அதர் பார்ட் ஆஃப் இந்தியாலையும் இது கண்டுபிடிக்க முடியல, ஸ்ரீலங்காலையும் வந்து கண்டுபிடிக்கல. எக்ஸப்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்ல மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. The rare tarantula sighted in விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். இதுதான் வந்து இந்த ஆர்டிகிள் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. IUCNல வந்து இது ரெட் லிஸ்ட்ல கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ல வந்து இது இருக்கு. ஸோ அதோட நேம் வந்து முக்கியமான அதோட அந்த ஜீனஸ் நேம் வந்து பாத்துக்குங்க. பீகாக் பேராஷூட் ஸ்பைடர் அப்படிங்கிறாங்க. கர்டி டேரோட்லா அப்படிங்கிற வந்து இதோட பேர் இருக்கு. ஸோ ப்ரொனவுன்ஸ் மாத்தி பண்ணிட்டேன்னா மன்னிச்சுங்க, நீங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கங்க. அடுத்து செகண்ட் நியூஸ், த கேரளா அண்ட் தமிழ்நாடு ஹிமாச்சல் டாப் இன் சைல்ட் வெல்பீயிங் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைல்டு வெல்பீயிங்ல யார் யாரெல்லாம் பெஸ்டா இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணல, இது வந்து ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு விஷன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு NRI, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா NRI NGO வந்து பண்ணியிருக்காங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் வேர்ல்டு விஷன் இந்தியா இவங்க தான் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதன்படி கேரளா, தமிழ்நாடு, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் புதுச்சேரி இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா சைல்டு வெல்பீயிங் இண்டெக்ஸ்ல வந்து பெஸ்டா இருக்காங்க. சைல்டு வெல்பீயிங் அப்படிங்கும் போது வெறுமனே வந்து சானிடேஷன் இது மட்டும் இல்லாம ஹெல்த், நியூட்ரிஷன், எஜுகேஷன், சானிடேஷன் அப்படின்னு A to Z எல்லா இதுலயுமே வந்து பண்ணிருக்காங்க. ஸோ வந்து பாசிட்டிவான ரிலேஷன்ஷிப் படி வந்து எந்த அளவுக்கு சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சு இந்த சர்வே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து சைல்டு வெல்பீயிங் அப்படிங்கும்போது ஒரு NGO வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா, ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து டாப்ல இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெகாலயா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் மோசமா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய பிரதேஷ் வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள்ல வந்து முதலிடம் வந்து வகிக்கிறாங்க, ரொம்ப வந்து அதிகமா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து இந்த நியூஸ். நெக்ஸ்ட் வந்து நியூ கைட்லைன்ஸ் ஆர் இன் ஃபார் டெய்லர்ஸ். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமர்ஸ்ல வந்து புதுசா வந்து ஒரு சஜஷன்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதை வந்து இனிமேல் வந்து மேண்டேட்டரியா வந்து மாத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது காமர்ஸுக்காக முக்கியமான ஒரு சில கைட்லைன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கன்சியூமர் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வந்து இது வந்து வருது. இந்த கைட்லைன்ஸ்ல வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா 14-day டெட்லைன் டு எஃபெக்ட் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட். அதாவது ரீஃபண்ட் பண்ண சொல்லி ஒரு அமேசான் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 நாட்களுக்குள்ள நீங்க வந்து ரிப்ளை பண்ணிடணும். அதாவது 14-day டெட்லைன் டு எஃபெக்ட் ரீஃபண்ட் ரெக்வஸ்ட். அதாவது இன்னைக்கு ஒருத்தர் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறாரு, எனக்கு உங்க ப்ராடக்ட் வேண்டாம் ரீஃபண்ட் பண்ணிருங்கன்னு சொன்னா அதை வந்து 14 நாட்களுக்குள்ள அதை வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து மேண்டேட் டெய்லர்ஸ். அதாவது வந்து இந்த அமேசான் மாதிரியான கம்பெனிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா உங்களோட செல்லர்ஸோட டீடைல்ஸை வந்து நீங்க வந்து டிஸ்பிளே பண்ணிடணும். டெய்லர்ஸ் டு டிஸ்பிளே டீடைல்ஸ் ஆஃப் செல்லர்ஸ் சப்ளைங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆன் த வெப்சைட்ஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா செல்லர் சப்ளை பண்ணக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டீடைல்ஸை வந்து A to Z வந்து டிஸ்பிளே பண்ணிடணும், உங்களோட வெப்சைட்ல வந்து டிஸ்பிளே வந்து பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூவ் த ப்ரொசீஜர் டு ரிசால்வ் த கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது கன்சியூமரோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரிசால்வ் பண்றதுக்கு தேவையான ப்ரொசீஜரை வந்து ஃபாஸ்டா வந்து மூவ் பண்ணிடணுங்கிறாங்க. இதை வந்து எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ள வந்து இதை ஃப்ரேம் பண்ணிடுவோம், இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பீப்புள் கிட்டேயும் வந்து சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. பீப்புள் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 5க்குள்ள வந்து சஜஷன்ஸ் வந்து நீங்க கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிம்பிளா வந்து நியூ கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இன்னும் ஃபர்தரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து த கோஆபரேஷன் இன் ரஷ்யன் ஃபார் ஈஸ்ட் இஸ் பிரியாரிட்டி. அதாவது இந்த ஆர்டிகல் வந்து நம்ம எடிட்டோரியல் வந்து இந்த ஆர்டிகல் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம், வெலோடிவாஸ்டா, ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து அந்த வீடியோஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க. இதுல நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம் சப்மிட்டுக்கு வந்து போக போறாரு. ஏன்னா பிகாஸ் வந்து சீஃப் கெஸ்டா வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காக நம்மளோட மோடி வந்து ஈஸ்டர்ன் ரஷ்யாவுக்கு வந்து போறாரு. ரஷ்யா இதுதான் அப்படின்னு கேட்டா அதோட ஈஸ்ட் சைடு. இந்த இடத்துல சைனா பார்டர் இருக்கும், இந்த இடத்துல வந்து நார்த் கொரியாவோட பார்டர் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெலோடிவாஸ்டாக் அப்படிங்கிற பகுதி வந்து இருக்கு. இந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து போறாரு. ஸோ போகும்போது வந்து வெறும் ட்ரெடிஷனல் ஏரியா மட்டும் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமான்னு கேட்டா, அதாவது ட்ரெடிஷனல் ஏரியா அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் நியூக்ளியர், ஸ்பேஸ் அண்ட் எனர்ஜி, இதை பத்தி மட்டும் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமான்னு கேட்டா இது மட்டும் கிடையாது. இன்டர் ரீஜனல் கோஆபரேஷன் பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். புதுசா ஒரு சில விஷயங்கள் வந்து ஒப்பந்தமாகிறதுக்கான பயன்பாடுகள் வந்து இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃபோரம்னா என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து இந்த நாம இந்தியா போய் அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அந்த எடிட்டோரியல் வந்து பார்த்துட்டோம். அதை யார் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஹர்ஷ்வி பந்த் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ அவர் வந்து அந்த ஆர்டிகல் எழுதியிருந்தாரு. அதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு நியூஸ் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.